குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங். வெயிலில் வீடியோ வேண்டாம்னு நினச்சேன், பட் என்னால் இருக்க முடியல. இந்த அழகிகளை எடுத்து மெமரிக்காக நம்ம போட்டு வைக்காமல் இருக்க முடியல. வேறு லெவல் அழகிங்கள்மா இன்றைக்கி வீடியோவில் நான் காமிக்கிற பாருங்கள். சிங்கிள் தான். கிறிஸ்பம் ஹைப்ரிட்ஸில் எத்தனை வெரைட்டிஸ்ப்பா பா. கிறிஸ்பம் ஹைப்ரிட்ஸில் வேறு லெவல் பா. லிப் பிரிண்ட்டு வெயில் ஆனால் உண்மையிலே எரிக்குது, பட் வேறு வழியில் நான் எடுத்து வச்சிடணும் அப்படிங்கிறது என்னோட ஒரு பெரிய ஆசை. பதிவு பண்ணிடணும். நம்மளோட சேனலில் அழகிகளை நம்மளோட தங்கங்களுக்கு காமிக்கணும். இந்த அழகி தான் இன்றைக்கி என்னை வீடியோ எடுக்க வச்சவங்க. அதாவது எப்படின்னா, இதே மாதிரி சிங்கிள் பட்டரில் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது. கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். எம்மா இதை பாருங்கள். சிங்கிள் பட்டரில் பிங்க் அண்ட் பிங்க் காம்பினேஷனில் இவங்க அப்படியே குளிக்கிறேன். வேர்வை குளியல் அப்படிம்பாங்கள்ல, அந்த மாதிரி இருக்குது எனக்கு. இப்போல்லாம் எனக்கு டெஸ்ட் பண்ணி பார்த்தோம், நீங்கள் விட்டமின் டி எகிரி குதிச்சிடும் அப்படி இருக்குது. எங்கடா இருந்தீங்க நீங்களாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது எனக்கு. இதை பார்த்தா பெரிய பூங்க, அதுவும் கொத்தா இங்கே பாருங்களேன். நான் திரும்ப சொல்கிறேன், நான் எந்த ஃபர்டிலைசர் இதுக்கு போடலாம். ஆனால் இனிமேல் நான் ஃபர்டிலைசர் போடலான்னு முடிவு பண்ணியிருக்கிறேன். ஆல்ரெடி நம்மளோட தங்கங்களுக்கு தெரியும் என்ன ஃபர்டிலைசர்னு சொல்லி. எஸ், நிறைய பேர் வாங்கவும் செஞ்சுருக்கீங்க. அது இனிமேல் தான் நான் போடணும். ஏன்னா இதெல்லாம் ஒரு 10 months இருக்கும் நான் ரீபாட் பண்ணி வச்சு. எல்லாம் அந்த பாட்டில் அப்படியே இருக்காங்க. அதனால் இவங்களுக்குலாம் நான் ஃபர்டிலைசரே கொடுக்காம அந்தந்த சீசனில் என்னோடய தாட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட சொல்லுவேன், அந்தந்த சீசன் வந்தால் பூக்க போகுது, ஒய் நீட் ஃபர்டிலைசர். ஏன்னா என்னோடய சீனியர் ஒருத்தர் சொன்னது, திஸ் இஸ் கால்டு டெசர்ட் ரோஸ்மா. ஸோ அங்கெல்லாம் யார் போய் போட்டுட்ருக்கா ஃபீடு அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கும் இத்தனை வருஷமாக அப்படி தான் தோணிகிட்டு இருந்தது. ஆமாம், அந்த சீசன் வந்தோடனே எந்த ஃபர்டிலைசரும் போடுறதில்ல. ஆனால் மொத்தமாக அப்படி பூக்குதே அப்படின்ட்டு வந்து ரொம்ப நான் இருந்தேன். பட் பார்த்தா ஃபர்டிலைசர் போட்டோம் அப்படின்னா, ஃபர்டிலைசர் ஏன் அப்படின்னா, நம்மளோட மண் அது பிறப்பிலருந்தே அதே காட்டில் மலையில் இருக்கிறதுனால அது அப்படியே இருக்குது. பட் நம்மளோட மண் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு கப்பில் இல்லை ஒரு தொட்டியில் பாட்டில் வைக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த மண்ணுக்குள்ள மினரல்ஸ் எல்லாம் ஒரு சீசனில் போயிடுது. ஒரு நாட் சீசன், ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் முடிஞ்சு போயிடுது. ஸோ அதை என்ரிச் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுறது, அந்த ஃபர்டிலைசர்ஸ் நம்ம யூஸ் பண்ணணுங்கிறத புரிஞ்சுட்டு, சரி ஓகே இந்த வருஷம் யூஸ் பண்ணலாம், எப்படி இருக்குதுன்னு நெக்ஸ்ட் இயர் அப்டேட் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொஞ்சம் பேத்துக்கு நான் யூஸ் பண்ணேன். அதோட ரீடிங் நான் இனிமேல் தான் பார்க்கணும். எப்படி இருக்காங்க பாருங்களேன். வா சூப்பர். பட் ஆல்வேஸ் நான் வந்து மாட்சான எரு போடுவேன். அது டிஃபால்ட்டு. அது எப்போயுமே நான் பண்ணுவேன். இவங்க எல்லாம் கொத்தா பூத்துட்ருக்கானுங்க. ஒரு பக்கம் கலர் சேஞ்ச் ஆகிட்ருக்கானுங்க. இது பார்த்திங்கன்னா கார்னேஷன் கிடையாது. பெட்டல்ஸ் எல்லாம் ப்ராடாக, ஆனால் காம்பினேஷன் பார்த்திங்கன்னா கார்னேஷன் மாதிரி. ஃபோன் சூடாகிடுச்சுங்கப்பா. நம்ம சரி ஏதோ சமாளிச்சுட்டு வீடியோ எடுத்துடலாம் அப்படின்னு பார்த்தா ஃபோன் ஒத்துழைக்க மாட்டேங்குது. அடுத்து இந்த ஒரு சிங்கிள் பெட்டல் வெரைட்டி சூப்பர் இல்லை. அடுத்து இவங்க எப்படி இருக்காங்க பாருங்கள். வா, இது செம்ம வெரைட்டிமா. ஐயோ அல்டிமேட். பெருசாக தான் பூப்பாங்க. பூ வர்றதே ரொம்ப பெருசாக தான் இருக்கும். இதில் பாருங்கள், இவங்க கலர் சேஞ்ச் ஆகுறாங்கங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி மாறுறாங்க. இவங்களுமே பார்த்திங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகுறாங்க. அப்போ வீடியோ மக்கர் பண்ணுது. ஒரு 5 minutes அதே எடுத்துடலாம். ரொம்ப டார்க்கு, பட் இதில் லைட்டாக தெரியுது. இது என்னென்னா, என்னோடய இந்த பட்டன் ரோஸ் கலெக்ஷன் மாதிரி கொஞ்சம் வச்சுருப்பேன். அதுலேயே அங்கங்கே இந்த மாதிரி ஒயிட் இன்ச் க்யூட்டாக இருக்குது பாருங்கள். செம்மையாக இருக்குதுல்ல, செம்மையாகவே இருக்குதுப்பா சாமி. இந்த ரெட்டு என்னோடய ஃபேவரெட்னா அப்படி ஒரு ஃபேவரெட். நேரில் பார்த்தா இதோட அழகு உண்மையில் இந்த ரெட்டு வெல்வெட்டுன்னு சொல்கிறதா எப்படி சொல்கிறதுன்னு தெரில. எல்லாமே ரெட்டாக தான் இருக்குது. அந்த வெல்வெட்டி மாதிரி இது பண்ணுற இடத்துல ஒரு மாதிரி ஒயிட் இது தெரியுது பாருங்கள். அந்த இதை தவிர எல்லாமே இது தான். இதுவும் என்னோடய சூப்பர். ஆனால் ரொம்ப பழசாயிடுச்சு. ஓ மை காட், இவங்கள சூப்பர் பார்த்துக்கோங்க. பியூட்டிஃபுல். இந்த வெரைட்டி கண்டிப்பாக காமிக்கணும். இது எப்படின்னா பிளாக் ஸ்கின்னில், இங்கே பாருங்கள், பிளாக் ஸ்கின். இது ஃபுல்லாகவே பிளாக் ஸ்கின் தான், தெரியுதுங்களா? ஃபுல்லாகவே பிளாக் ஸ்கின்னில் அழகாக இப்படி ஒரு அழகி, பியூட்டிஃபுல் அழகி. ஒரு மாதிரி யூனிக்ப்பா இது. அஸ் யூஸ்வல் இவங்களுக்கு தெரியும், உங்களுக்கு குட்டியாக டைனியாக இருப்பாங்க, ரொம்ப க்யூட்டாக இருப்பாங்க. என்னோடய மதர் பிளான்ட்டில் உள்ள பியூட்டிஃபுல் பெரிய சைஸ். ஆக்சுவலி இந்த பிளான்ட் ரொம்ப பெரிய சைஸு. ஒயிட் சுவாசிக்கம்லே பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே ரெட்டிஷாக பிங்காக ஒரு மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள் எப்படி மாறி இருக்குது பாருங்கள். ஒயிட் பொஹெமினியம் கிராஃப்டடும் நம்மக்கிட்ட இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா அந்த பிங்க் டென்ஷன் உள்ளுக்குள்ளே இருக்குதுல்ல, அந்த இது வராது. இவங்க நம்மளோட பிங்கி, பியூட்டிஃபுல் பிங்கி. இதெல்லாம் கிறிஸ்பம் ஹைப்ரிட்லேயே டிஃப்ரெண்டான கிறிஸ்பம் ஹைப்ரிட்ஸ் தான். பியூட்டிஃபுல். இப்போ ஏகப்பட்ட வெரைட்டிஸ், ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸு. 2025 நம்ம கண்டிப்பாக பெரிய டூர் பண்ணலாம். அந்த லீஃபை பாருங்களேன் எப்படி இருக்குன்னு சொல்லி.
பூச்சி வந்து கடிச்சு கடிச்சு வச்சுருக்குப்பாங்க பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. இந்த அழகியை காமிச்சு ஆகணும். இந்த செங்கல்பட்டல் அழகி வேறு லெவலில். இது வந்து கலர் சேஞ்ச் ஆகுது இப்போ அப்படியே வித்தியாசமாக ஒரு மாதிரி சில்வர் கலரில் அப்படியே சேஞ்ச் ஆகுது. மேட் ஃபினிஷிங் சில்வர் சொல்லலாம் அந்த மாதிரி. ஆனால் இன்னைக்கோட அட்ராக்ஷன் நீ தான் போ. இவங்க பாருங்கள், இது என்னோடய லாஸ்ட் இயர் கலெக்ஷன். ஐயோ ஃபோன் வந்து டூ ஹார்ட் வில் பி ஸ்டாப்டுன்னு வருது. ஓகே, ஹாப்பி கார்டனிங் தங்கங்களா, ஸ்டாப் ஆக போகுது. ஹாப்பி கார்டனிங்.